கிளம்பு நீ. இப்ப வரப்போறியா இல்லையா? டேய் ஏன்டா அவளுக்கு கோவப்படுற? வீடு கூட்டிட்டு போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காத. விடுன, அதை நான் பாத்துக்கிறேன். டேய் செந்தில். அம்மா நீ எதுவும் பேசாதம்மா, சும்மா இருமா. நீ வீட்டுக்கு வா முதல்ல. வீட்டுக்கு வான்னு சொல்றேன்ல, சும்மா இங்கே நின்று இருக்காத, கிளம்பு. டேய் வீட்டுல நிம்மதியில் இருந்து தான் கோயிலுக்கு வந்தேன். இங்கேயும் வந்து நிம்மதியை கெடுக்காதடா. அப்பா இருங்கப்பா, வீட்டுக்கு தானே போறீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நான் பைக்ல தான் வந்தேன், வாங்கப்பா. இல்லை இப்ப நான் வீட்டுக்கு போட்டு சொன்னா வீட்டுல உங்க அம்மா இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் பெத்த நீங்க எல்லாரும் விருப்பத்துக்கு ஆடலாம். ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யார் யார் மனசுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அப்படித்தானே? இல்லை இனிமேல் அதெல்லாம் நடக்காதடா. இங்க வரா சும்மா அம்மா பாபா அப்பத்தா பாவன் வந்து நிக்கிறவங்க இதோட நிறுத்திக்க. கவலைப்படாதீங்க அத்தை, அவங்கள நான் பாத்துக்கிறேன். மாமா கிட்ட எப்படி பேசி சரி பண்றதுன்னு மட்டும் பாருங்க. இல்ல அந்த மனுஷன் திரும்ப வந்து என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாதம்மா. மீனா, மறைச்சு வச்சிருக்கின்ற பிரச்சனை தானே. தங்க மேலையா இவ்வளவு பெரிய போய் சொன்னா வீட்டு விட்டு வெளியே போய் சொன்னப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிறீங்க இல்ல? ஏன் அது போல மேல தப்பு இருக்குன்னு போய் தானே. இப்ப உங்க அம்மா பண்ணது மட்டும் யாரா? அந்த பிள்ளை பண்ணதுக்கு உங்க அம்மா பண்ணதுக்கு வித்தியாசம் இல்லையா? பாவம் பார்த்தா எல்லாத்துக்கும் பாவம் பார்க்கணும். உமா பேச வேண்டிய போடா. அப்பா தப்புதே, இது உன்னோட குவார்டர்ஸ் இல்ல, நான் மறந்துட்டேன். ஓ, எதுக்கு இப்ப மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நான் கொலை வெளியில இருக்கேன். வந்ததும் வராத எதை பத்தியும் பேச வேணா, அமைதியா இருக்கலான்னு பாக்குறேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் எதுக்கு உனக்கு புருஷன் இருக்கேன் சத்தியமா எனக்கு புரியல. ஏதாவது ஒரு விஷயமாவது என்கிட்ட சொல்றியா? கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா என்ன? ஏதோ கடையில போய் மளிகை சாமான் வாங்குற மாதிரி சாதாரணமா அம்மா நீ சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா சொல்ல மாட்டேல. ஒரு வார்த்தை கூட சொல்லல. இத சொல்ல வேண்டியது சம்பந்தப்பட்ட 3 பேர் தான். அத்தை, கதிரு, ராஜி. அவங்களே எதுவும் சொல்லல. நான் எப்படிங்க வந்து சொல்ல முடியும்? வீட்டுல எல்லாரும்